வணக்கம் டாக்டர்மா. வணக்கம்மா. உங்களுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இதோ சந்திக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆமா, நீங்க எதுக்காக என்ன சந்திக்க வந்தீங்க? டாக்டர் லட்சுமி, நீங்க 25 வருஷமா இலவசமா கண் சிகிச்சை செய்துட்டு வர்றீங்க. அதுக்காக சர்க்கார் உங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டி இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை சரித்திரத்தை எங்க பத்திரிகையில வெளியிட ஆசைப்படுறோம். அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஆனா நீங்க கண் கொடுத்து தெய்வம். உங்க உயர்ந்த உள்ளத்தையும் தியாக மனப்பான்மையும் புரிஞ்சுக்கிட்ட மக்கள்லாம் உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது மட்டும் போதும். உங்க இஷ்டம். உங்க வாழ்க்கை எப்படி எங்க ஆரம்பிச்சது? சொல்ல போனா என் வாழ்க்கை ஒரு முச்சந்தில ஆரம்பிச்சது. என்னக்கா இது? எல்லாரும் காசு கொடுக்காம போயிட்டாங்க. உனக்கு தெரியாதா தம்பி? வந்தவங்க பூரா கலாதேவியோட நேர் வாரிசுங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க, போயிட்டானுங்க. தட்டி பறிச்சியே 10 காசு. அதுக்கு ஒரு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாதுக்கா. ஏன்கா எத்தனை நாளுக்கு தான் இப்படி பட்டினியா கிடக்குறது? என்னக்கா பேசாம இருக்கிற? யோசிக்கிறேன்டா. ஏமாத்துற இந்த உலகத்தை நாமும் ஏமாத்தித்தான் பிழைக்கணும். வழி கிடைச்சிருச்சு. பாருடா கண்ணா, சீக்கிரமே நமக்கும் நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது. நிறுத்தியா? கம்பத்துல சாஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கிராக்கிய கூட காணா. ஐயாவை தேடி ஒரு சீமா வர போறான், ஒரு சீமா வர போறான். மைனர் மணி வச்சுட்டு வரான், மைனர் மணி வச்சுட்டு வரான். ஐ மாப்பிளையா, என்ன தர போட்டு வந்திருக்கிறீங்க? இது ராயல் ஃபேஸ், நோட்டட் ஃபிகர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிபட வேண்டாமே என்றுதான். ஆமா, ஏதாவது இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களை ஹெட் ஆபீஸுக்கா கூட்டிட்டு போறேன். நம்பலாமா? நம்பலாம். எங்க இடம்? அங்க இறங்கி வாங்க மாப்பிள. நினைத்து பார்த்த சின்ன இடம். தாடி இந்த சரக்கு எப்படி? லட்டு, லேபி, ஜாங்கிரி. இத தவிர நம்ம கிட்ட சரக்கே இல்ல மாப்பிள. மாமாவா மஜாக்கா? இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஒரு வேலையை அனுப்பி விட்டாருங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டா என்ன பதில் சொல்ற? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஒரு வேலையை அனுப்பி விட்டாரு சொல்றேன். உனக்கே தெரியாத மாமா யார்? பாப்பா வா வா வா. அடடே, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இவன் என் ஃப்ரெண்ட், பெர்மனன்ட் கிராக்கி. என் பேரு சிட்டிங்க. இந்த சிட்டியிலே இதை விட குவாலிட்டியான இடம் வேற இல்லைன்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குதுங்களே. வந்து நில்லுங்காடி. பாத்துக்க, பிடிச்சத கூப்பிட்டுக்க. அந்த பக்கம் 3 தள்ளி, இந்த பக்கம் 3 தள்ளி, நடுவுல கனகாம்பரம் வச்சுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டு இருக்குது பொண்ணு. தம்பி ரொம்ப அனுபவசாலிதான் போல இருக்கு. கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. புதுசு 25. அவ கையிலே கொடுத்துருங்க. நான் கொடுத்துருங்க தம்பி. கொண்டுவா, நீங்களாம் போங்கடியம்மா. என்ன கருப்பு, இன்னைக்கு ஒரு கிராக்கி தானா? கட்டுப்படி ஆகாதப்பு. கவலைப்படாத, முத என்ன கவுனி. எவ்வளவு பணம் வச்சிருக்க? இந்த 25 ரூபாய் கரெக்டா இருக்கு. வாயே. உங்க பேரு? சிட்டி. வாயே. என்ன ஊரு? இதே ஊர் தான். வாயே. கல்யாணம் ஆயிடுக்கா? இந்த மாதிரி கல்யாணம் தான் எனக்கு அடிக்கடி நடக்கும். வாயே. வராமலையா போயிட போறேன். ராத்திரி பூராவும் நம்ம ராஜ்யம் தான். உனக்கு சிரிப்பு, எனக்கு அழ வருது. இந்த மாதிரி தங்க சிலைய இதுவரைக்கும் கட்டி தழுவலையேன்ற ஏக்கம், இப்படிப்பட்ட புத்தம் புதுக்கணியை புசிக்கலையேன்ற கவலைதான். வாயே. பால் சாப்பிடுறீங்களா? பாலா? பட் ஒன் டவுட், அதுல ஒரு சந்தேகம். அது தென்னை மரத்து பாலா, பனமரத்து பாலா?
இது மரத்துப்பால் இல்ல, மாட்டுப்பால். நீ எந்த பால் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். வாயே. கொஞ்சம். சரி. பால்ல என்ன கலக்க? ஒண்ணு இல்லைங்க, சக்கரைங்க. இனிக்கணுமே, இந்த குடிங்க. அப்படியா? நல்லா கலக்கிட்டியா? ஓ, கலக்கிட்டேன். எனக்கு எச்சில் பால் குடிச்சுதான் பழக்கம். அதனால நீ முன்னால குடி, நான் அதுக்கு அப்புறமா குடிக்கிறேன். வேண்டாங்க, எனக்கு பால் குடிச்சே பழக்கம் இல்லைங்க. பால் குடிச்சே பழக்கம் இல்லையா? கருப்பையா, ஏயா நேரங்காலம் தெரியாம கூப்பிட்டு இருக்க? குடிடா இந்த பால. பாலா குடு. தூக்கம் வர மாதிரி இருக்கு. கீழே விழுந்துட்டான். அப்போ பால்ல விஷம் கலந்துருக்கிற, என்ன கொலை செய்ய சதி திட்டம் போட்டிருக்கிற. போலீஸ், போலீஸ். போலீஸ் வேண்டாங்க, அது விஷம் இல்லைங்க. வேற என்ன? வந்துங்க, அது தூக்க மருந்துங்க. துயில் உரிய வந்த என்ன தூங்க வைக்க வேண்டிய காரணம்? வந்துங்க, நான் உண்மையை சொல்லிடுறேங்க. இது வரைக்கும் நான் கெட்டதே இல்லைங்க. இன்னைக்கு தாங்க நான் இங்க முதல்ல வந்தேன். உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு பால்ல தூக்க மருந்தை கலக்கி கொடுத்துட்டா தூங்கிடுவாங்கல்ல. என் கற்புக்கும் ஆபத்து வராதுன்னு நான் திட்டம் போட்டேங்க. விடியும் ராத்திரி பூராவும் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவன் புறப்பட்டு போயிடுவான் இல்லையா? கரெக்டுங்க. என் பெண்மையை காப்பாத்திக்க நான் கண்ட புது வழி. என்னையே நம்பிட்டு இருக்கிற என் தம்பியை காப்பாத்ததாங்க நான் இப்படிதான் நடந்துக்கிறேன். அதுதான் இந்த திட்டுக்கிட்ட நடக்காது. நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், என்ன விட்டுடுங்க. பணமா? எதுக்கு? எனக்கு தேவை இந்த பொட்டான மேனி. என்ன உங்க தங்கச்சியா நினைச்சுக்கீங்க சார். சிவசிவா, செக்ஸ் ஆட்டம் போட வேண்டிய இந்த நேரத்துல சென்டிமெண்ட் திணிக்கிறியே. இந்த மொட்டைய முடிக்கிறதுக்குள்ள உன்னை என்ன செய்யறப்பா? அவளை நான் பேச விட மாட்டேன். அவளை விட மாட்டேன். டாக்டர் குமார் பேசுறேன். அப்படியா? உடனே வர. அப்படியா? இதோ வந்துட்டேன். அடுத்த நிமிஷம் அங்க இருப்பேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, இதோ வந்துட்டேன். மேனேஜர், எங்க ஒரு டாக்டரையும் காணோம். வந்துருவாங்களா? வாங்க. எங்க? மாடியில வாங்க. வாங்க. பாருங்க. டாக்டர், என்ன விடுங்க. காலகாலத்துல என்ன கலாட்டா? நீங்க படுங்க சார், படுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். நீங்க பேசப்படாது சார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உங்க மதர் தான் போன் பண்ணாங்க. எங்க அம்மா. ஆமா சார். எங்க அம்மா? அம்மா விலகுங்க சார், விலகுங்க சார். அம்மா, எனக்கு என்னம்மா உடம்புக்கு? தம்பி, நீ தும்முனப்பா. அதுவும் 4 தும்மல். நான் தும்மவே இல்லையே, நிம்மதியா தூங்கிட்டுல இருந்தேன். ஐயோ, என் காதுல விழுந்ததே நான் கீழே இருக்கும் போது. அதனால தான் எல்லா டாக்டருக்கும் போன் பண்ணாங்க. நான் தும்மவே இல்லைங்க. அது எப்படி சத்தம் வரும்? நான் கேட்டவன், அப்ப நான் போய் சொல்றேனா? அம்மா, நான் தும்மவே இல்லம்மா. அதே தும்மல். யாரா அவன் பாத்ரூம்ல? வாடா வெளியே. அடச்சி, நீ தான் தும்புனியா? ஆமாங்க, ஜலதோஷம். நல்லாவே இருக்குப்பா. தும்மல் சுதி சுத்தமா. பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டேங்க. டாக்டர், பாத்தீங்களா? அதே தும்மல். அதுவும் நான் தும்மல. அதுக்கு எங்க அம்மா பண்ண கலாட்டாவை பாத்தீங்களா? தம்பி, அம்மாவுக்கு உங்க பேர்ல அவ்வளவு ஆசை. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாய் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தம்பி. மேனேஜர், முதல்ல டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து அனுப்புங்க. சரிம்மா. போயிட்டு வாங்க டாக்டர். பணத்தை வாங்கிட்டு ஆளை விடுங்க. அம்மா, உங்க அன்பு தொல்லை இருக்கே, ஐயோ, அதை என்னால தாங்கவே முடியலம்மா. தம்பி,
சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வா, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. எங்க அம்மான்னா அம்மா தான். ரெண்டு பேரும் இப்படி ஆடாம அசையாம குந்திக்கிட்டே இருக்கீங்களே ஐயா, இனிமே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க நினைக்க மாட்டேன்னு அக்கா சத்தியம் பண்ணி தரணும். அப்புறம் தான் நான் அக்காவோட பேசுவேன். பாத்தீங்களாக்கா, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேலை போய் குதிச்சேன். மானத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்ல. நல்ல வேலை, நான் கண்டி பயாக்கோ பாத்துட்டு இந்த ஆத்தங்கரை சைடா வராம போயிருந்தனா என்ன கதியா இருக்கும். இந்தாங்க பழைய சோறு கொஞ்சம் இருக்கு, தின்னுங்க. அவனையே சாப்பிட சொல்லுங்க. அக்காவும் தான் பட்னி, அதே சாப்பிட சொல்லுங்க. டேய் கண்ணா, சாப்பிட சொல்லுடா. நீயே சாப்பிடுக்கா. அட சிறிய ஒரு சண்டையா ஏன்றீங்க? இம்மா தூண்டுதான் இருக்கு, ஆளுக்கு ஒரு வாயை அள்ளி போட்டுங்க. என்னக்கா சோறு அப்படியே இருக்கு? ஆமா தம்பி, எப்படி அப்படியே இருக்கு? ஐயே, அக்கா துண்ணுட்டுமேனு தம்பியும், தம்பி துண்ணுட்டுமேனு அக்காவும் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டீங்க. தம்பி ஐயோ, இங்க பாருங்க. டேய் கண்ணா, உன் வயிறு நிறையணும்னு நான் ஆசைப்பட்டேன், என் வயிறு நிறையணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா ஆண்டவனோட ஆசையை பத்தியா நம்ம ரெண்டு பேர் வயிற்றுலையுமே அடிச்சுட்டாயா.